அப்புங்கிற இந்த பையன் மறுபடியும் நல்லா படிக்காம 100க்கு 11 மார்க் தான் வாங்குறான். இதனால அந்த கிளாஸ் சாரும் இவனை திட்டிட்டு வீட்டுல சைன் வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு. இந்த அப்புங்கிற இந்த பையனுக்கு அம்மா கிடையாது, இவங்க அப்பா தான் வெளியிலனா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைப்பாரு. இந்த மார்க் ஷீட்டை எப்படி அப்பா கிட்ட காட்டுறதுன்னு இவனும் ரொம்ப பயத்துல இருக்கான். அந்த நேரத்துல இவன் ஒரு கொசு வந்து கடிக்குது. அந்த கொசுவை அடிச்சுட்டு அந்த கையை அப்படியே ரேங்க் கார்டுல வச்சிடறான். அவங்க அப்பாவும் அந்த ரேங்க் கார்டனா பார்த்துட்டு மார்க் ஷீட்னா கொடுத்துட்டாங்களா, எப்படி மார்க் வாங்கியிருக்க கூட நான் சைன் போடுறேன்னு சொல்றாரு. பரவாயில்லடா, நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குற, நீ இன்னும் அதிகமா வாங்கணும்னு சொல்றாரு. என்ன நம்ம 11 மார்க் தான் வாங்கியிருக்கோம், ஆனா நம்ம அப்பா நல்லா வாங்கியிருக்கேன்னு பாராட்டுறாருன்னு அந்த ரேங்க் கார்டை வாங்கி பார்த்தா இவன் கொசு அடிச்சப்ப அந்த கொசுவோட ரத்தம் கையில ஒட்டி இருக்கும். அந்த கை அந்த ரேங்க் கார்டு மேல பட்டனால 1171 மாறி இருக்கும். இதனால நம்ம அப்புக்குட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த வாட்டி நம்ம அப்பாக்காக நல்ல மார்க் எடுக்கணும்னு முடிவு பண்றான். ஆனா இவன் கூட படிக்கிற எந்த பசங்களுக்குமே இவனை பிடிக்கவே பிடிக்காது, இவன் கூட சண்டை போட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம அப்புக்குட்டி சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பாலை எடுத்து ஒரு பணக்கார வீட்டு பையன் அடிச்சிடறான். அந்த பணக்கார வீட்டு பையன் கூட நம்ம அப்புக்குட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த பையனோட அப்பா வந்துடுறாரு. அந்த நேரத்துல நம்ம அப்புக்குட்டியோட அப்பாவும் வந்தனால அந்த பணக்கார வீட்டு பையனோட அப்பா 2 பேரையுமே போட்டு அடிக்கிறாரு. அவரை அடிச்சுட்டு சரியான லோ கிளாஸ் பசங்களா இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. நம்ம அப்புக்குட்டியோட அப்பா வேலை செய்யற இடத்துல சரியான வருமானம் வராதனால இவரு வேற இடத்துல வேலை செய்ய போறாரு. அந்த கம்பெனியோட ஓனர் யாரான்னு பார்த்தா நம்ம அப்புக்குட்டி சண்டை போட்ட அந்த பையனோட அப்பா தான். இதெல்லாம் பாக்குற இந்த ஓனரும் என்னோட கார் அவனை தொடக்க சொல்லுன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம தன்னோட ஷூவை வேணுக்குனே சேராக்கிட்டு அதையும் தொடக்க சொல்றாரு. பார்த்தா நம்ம அப்புக்குட்டி மறுபடியும் நல்லா படிக்காம பரீட்சையில 100க்கு 10 மார்க் தான் வாங்கியிருக்கான். இது அப்பா கிட்ட எப்படி காட்டுறதுன்னு தெரியாம இவனும் உட்கார்ந்து இருக்கான்.